ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்த வசனம் என்று தான் நாம் சொல்கிறோம். அந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் தியானித்து அந்த வசனங்களுடைய அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை அமையும் என்றால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வருவதே இல்லை. ஆமேன். இந்த நாளிலும் தேவனுடைய சபைக்கு என்று ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் எல்லாருமே சீயோனை சேர்ந்த ஜனங்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அநேக தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் மறந்து விடுகிறதுனால தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடிவதில்லை, வாழ்க்கையிலும் முன்னேறி போக முடிவதும் இல்லை. ஆகவே ஆண்டவர் நம்மை எந்த ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பில் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து செயல்படுவோம் என்றால் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் செங்கடலின் ஓரத்தில் வந்து அங்கேயே அவங்க மனம் தளர்ந்ததுனால அவங்க ஜனங்கள் மத்தியில் முறுமுறுப்பு உண்டானது. மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனம் தளர்ந்து போனாங்க. ஏனென்றால் ஆண்டுடைய செயலெல்லாம் மறந்து போனாங்க. எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்களை செய்து வல்லமையான கருத்தினாலே ஓங்கிய புயத்தினாலே பார்வோனுடைய வல்லமையிலிருந்து விடுவித்து தேவ ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாலும் ஆண்டுடைய செயல்களை மறந்ததுனால தான் அவங்க பின்வாங்குதலான வார்த்தைகள் உண்டானதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சீயோனை சேர்ந்த ஜனம் என்பதை நாம் எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலும் அவங்க எப்படி என்ன யோசித்தாங்க என்பதை குறித்து தெளிவாக நாம் அறிய முடியும். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் படிங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுக்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் முரட்டாட்டமுள்ள புத்திரர் என்று சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். பாருங்க, இப்படிதான் அவங்க பார்வோனுடைய பலத்திலும் அந்த நிழலிலும் ஒதுங்கும்படியாக அவங்க பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை நேசித்து நல்ல தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை எச்சரித்து உணர்த்தி திரும்பவுமாக அவங்க தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு தேவ ஜனந்தான் சீயோனை சேர்ந்த ஜனங்கள்தான் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே 7ஆம் வசனத்திற்கு பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்தமும் தான். இவ்வளவு காலம் அவங்க 400 வருஷம் அடிமைகளாக இருந்து ஆளோட்டி நிமித்தமாகப்பட்ட பாடுகள் எல்லாம் வீண் வியர்த்தமாக போய்விட்டது. ஆண்டவர் அற்புதமாக விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது அவங்களுக்கு வீணும் வியர்த்தமுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். ஆகவேதான் மோசே சொன்னார், நீ சும்மா இருங்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி செங்கடலை பிளந்து விட்டு அவங்கள வனாந்திரத்தில் நடத்தினதாக நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல 15வது வசனத்தை வாசிப்போம்.
நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு விசேஷித்த அழைப்பினாலே அழைத்து ஒரு உன்னதமான இடத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் தெரிந்து கொண்டார். இந்த அழைப்பும் தெரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியம். எப்பொழுதான் நீ சிந்தித்து பார்த்துண்டா, தேவன் என்ன நோக்கத்துடன் அழைத்தார், எதுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய முன்னேற்றம் என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன, வரப்போகிற காரியங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்தித்ததுண்டா? அப்படி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மோட்ச பிரயாண புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ இடைஞ்சல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்திருந்தாலும் தேவன் தம்முடைய நோக்கத்தை மோட்ச பிரயாணிக்குள்ளே நிறைவேற்றுகிறதை நாம் அந்த புஸ்தகத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஜான் பன்னியன் என்கிறவர் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே சிறப்பான முக்கியமான ஒரு புஸ்தகம்தான் மோட்ச பிரயாணம். அந்த மோட்ச பிரயாணத்தை நீங்கள் படிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் எவ்வளவுதான் இடைஞ்சல் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, அந்த அழைப்பில் அவர் உறுதியாக இருந்தபடினாலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் பிரயாணத்தில் தொடர்ந்து சென்று அந்த லக்கை நோக்கி அதை அடைகிறதை அந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தில் ஆண்டவர் தேவ ஜனங்களை எவ்விதமாக தெரிந்து கொண்டார், எந்த விதத்தில் வைத்திருக்கிறார் என்பதை உபாகம புஸ்தகத்தில் நான் வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. ஆமென். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பாருங்க, வேறே யாருமே இல்லை. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இல்லை என்று சொல்லி கர்த்தர் எபிரேய ஜனங்களை, யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று பிரித்தெடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பூச்சக்கரத்தில் எங்கும், ஆமென், அல்லேலூயா, பூச்சக்கரத்தில் எங்கும் நான் உங்களை எனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நீ யோசித்து பாருங்கள், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் கிராமத்தில், உங்கள் குடும்ப சகீதங்கள் அந்த இடங்களில் சரௌண்டிங்ஸில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கிருபையாக, தயவாக, இரக்கமாக எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, மற்ற எல்லாருக்கும் இல்லாத இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் அதுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் 5 பேர், நான் தான் கடைசி. 5 பேரில் நான் தான் கடைசி. 3 சகோதரர், 2 சகோதரிகள். பெரிய ஒரு குடும்பம் தான். ஆனால் கடைசியாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கும் கர்த்தர் மற்ற எல்லாரையும் பார்க்கலும் சிறப்பாக, மேன்மையாக, சந்தோஷமாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க காரணம் நான் கர்த்தரை அறிந்து கொண்டதுனால தான். மூத்த சகோதரன் அண்ணி 2 பேருமே இறந்து போனாங்க, மற்றவங்களாம் இருக்கிறாங்க. என்றாலும் அவர் எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தர் தம்முடைய அழைப்பிலே கொண்டு வந்த தேவனுடைய ஊழியனாகி என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். பெருமைக்காக அல்ல, நாம் கர்த்தரை நம்பும்போது ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் இவ்வளவு சமீபமாக தேவனை பெற்ற வேறே பெரிய ஜாதி எதுவுமே இல்லை. பிரமாணங்களையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு விசேஷித்த ஜனந்தான் சீயோனை சேர்ந்த ஜனங்கள். நீங்கள் பாருங்கள், தேவனுடைய சபைக்குள்ளே சொல்லப்படுகிற வார்த்தைகள், உபதேச சட்ட திட்டங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. நிறைய இடங்களே பார்க்க முடியறதில்லை. சில இடங்களில் நாங்களே சில கூட்டங்களுக்கு நாங்கள் செல்வோம், அங்கே தலையும் இருக்காது, வாலும் இருக்காது. ஏதோ ஒன்றை சொல்லி அவங்க ஒரு ஓமையையோ ஏதாவது ஆசீர்வாதமான வார்த்தையிலே சொல்லி முடிச்சிடுவாங்களே ஒழிய அவைகள் எல்லாமே அந்த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், அந்த அடிப்படை
உபதேச சட்டத்திட்டத்திற்கு உள்ளே வருகிறதே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நம்மை சீயோனை சேர்ந்த ஜனமாக வைத்திருக்கிறார் என்று சொல்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். ஆராதனைக்குள்ளே நீ வரும்போதெல்லாம் இந்த பாடலாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அவர் பாடட்டும், நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அப்படியே இருக்கீங்களா? தெரிந்த பாடல் என்றாலும் கூட ஆணு தலையாடிட்டு பார்த்துட்டு இருக்கலாம் ஒழிய அது உள்ளத்தில் ரசித்து கத்தரோடு கூட இசைந்து அந்த ஆத்மாக்களாக இருப்பதில்லையே. ஏன் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சீயோனை சேர்ந்த ஜனமாக அழைத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து செயல்படணும். 132வது சங்கீதம் 13-14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த சீயோனை தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அங்கே வாசம் பண்ணுகிறார், என்றென்றைக்கும் அங்கே தங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் ஒரு விசேஷித்த அழைப்பினாலே தேவன் நம்மை அழைத்து நாம் பாடினோமே, இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்கிற அந்த பாட்டின் அடிப்படையில் வெளிப்படுத்தல் 21:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமேன். நாம் அவரை சுமந்து செல்கிற கழுதையாக, அவரை சுமந்து செல்கிற ஒரு ஆயுதமாக கர்த்தர் வைச்சிருக்கிறாரே. அப்படி என்றால் நாம் எவ்வளவு விசேஷித்த ஜனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கர்த்தர் சீயோனை கட்டித்தான் தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். அப்படிதான் 102வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். அவருடைய மகிமை என்ன? அந்த மகிமை தான் எருசலேம். எருசலேம் மகிமையடைந்ததாக பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். சீயோனை கட்டி கர்த்தர் தம்முடைய மகிமையிலே வெளிப்பட போகிறார் என்றால் நம்ம சீயோனை சேர்ந்த ஜனமாக இருந்தால்தான் அந்த மகிமையின் அந்த ஆலயமாக இருந்து புதிய எருசலேமாக அவர் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல நாம் காணப்பட முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தாவீதின் வாழ்க்கையில் இந்த சீயோனை இல்லாவிட்டால் இந்த சீயோன் கோட்டையை, அந்த நகரத்தை பிடிப்பதற்கு அவன் செல்லும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த சீயோன் கோட்டையை பிடிப்பதற்காக செல்லும்போது அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க? அங்கே முன்னே வாசம் பண்ணவங்க யாரு? 5ஆம் வசனத்தை படிங்க. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் பாருங்க 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல். அந்த தேசத்தில் யார் குடியிருந்தாங்க? எபூசியர். அல்லேலூயா. கானானியர், எபூசியர், கிர்காசியர், பெர்சியர், இதெல்லாமே தேவனுடைய ஜனத்துக்கு விரோதிகள், சத்துருக்களாக இருந்தாங்க. அதுதான் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் யார் குடியிருந்தாங்க? எபூசியர் குடியிருந்தாங்க. அந்த தேசத்தை கர்த்தர் தாவீது கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரு காலத்தில் எபூசியராக, கிர்காசியராக, கானானியராக, காணாதவர்களாக, அந்நியராக, பரதேசியராக, தூரமானவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சொந்த ஜனமாக, சீயோனை சேர்ந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாய் எபூசியர் வாசம் பண்ண அந்த இடத்தை தாவீது பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சப்பானிகளும் குருரும் தடுப்பாங்க, உன்னை தடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அல்லேலூயா. சரி, நிறைய அந்த விஷயத்தை படிக்கிறோம். 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென். With Christ we are hero. Without Christ zero. குலோப் ஜான் சாப்பிட்ற மாதிரி 0 குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரோடு கூட நாம் இருப்பது தான் நமக்கு பலன்.
ஆமேன். ஆமென். ஆமாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சியோனை சேர்ந்த ஜனமாக கர்த்தர் நம்ம வைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா, அவங்க சில வேளை பின்வாங்க போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் 1-3 வசனங்களையும் 7ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தெல்லாம் படிக்கும்போது அவங்க திரும்பி வருகிறதை நாம் பார்த்தோம். ஆகவே நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 14-15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரிலே ஒருவனும் வம்சத்திலே 2 பேருமாக தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து நான் உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு விஷயத்துக்காக நாங்கள் காவல்துறைக்கு சென்ற போது மற்ற சபைகளை பற்றி அவங்க சொல்லல, ஆனால் பெந்தகோஸ்து சபை பற்றி சொன்னாங்க. உங்களுக்கு அங்கே ஒரு ஆத்மா, இங்கே ஒரு ஆத்மா, அங்கிருந்து வருவாங்க. ஆனால் மற்றவங்களெல்லாம் ஒரே பக்கத்தில் அந்தந்த அதாவது ஜீனியாலஜி வம்ச வட்டங்களே இருப்பாங்க. பெந்தகோஸ்தில் மட்டும் ஊரிலே ஒருவனும் வீட்டிலே ஒருவனும் கூட இருக்கலாம், இல்லையா? அப்படிதான் சொல்லியிருக்கிறது. ஊரிலே ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமாக அழைத்து தெரிந்து கொண்டு எங்கே கொண்டு வராரு? சீயோனுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எத்தனை கிராமங்களிலிருந்து நாம் கூடி வந்திருக்கிறோம், எத்தனை குடும்பங்களிலிருந்து நாம் கூடி வந்திருக்கிறோம், எத்தனை இனங்களிலிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் சீயோனை சேர்ந்த ஜனம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் நான் பார்க்கிறோம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவன் வம்சத்து 2 பேருமாக பிரித்து சீயோனுக்கு கொண்டு வருவேன். அடுத்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை அவர் சொன்னாரு, உங்களுக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அதான் பெந்தகோஸ்து சபைக்கும் மற்ற சபைக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற சபைகளில் அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ற மெய்ப்பர்கள் திரளாக சேர்த்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த ஊழியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பெந்தகோஸ்து சபையில் ஆண்டவர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் தாவீதை தன் இருதயத்துக்கேற்றவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான் தேவ ஜனங்களை நான் வாசித்தோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் படிக்கும்போது 5ஆம் வசனத்தில் அவர் இஸ்ரவேலை 33 ஆண்டுகளும் யூதாவை 7 வருஷமும் ஆக 40 வருஷம் ஆளுகை செய்தார் என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுத்து, அப்படி என்றால் அந்த மெய்ப்பர்களை கர்த்தர் அதுக்கு முன்னுமே தெரிந்து கொண்டு என்னென்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, நடத்தலை கொடுத்து, நான் இங்கே நிற்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை தான் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் எங்களுடைய பின்னாட்களில் உள்ள நினைச்செல்லாம் காரியத்தெல்லாம் நினச்சி பார்த்தா எங்கேயோ இருக்க வேண்டியங்க. ஆனால் உங்களை நேசித்து உங்களுடைய இருதயத்துக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்காக எங்கிருந்தோ பிரித்து கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொண்டு வந்து அவங்க உங்களை எப்படி மேய்ப்பாங்களா? அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 87 நான் வாசிக்கிறோம், சீயோனிலே இன்னான் பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. 5-6 வசனங்கள். சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் முன் குறித்து அதுக்கு முன்னமே அவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுத்து தேவ ஜனங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிறதுக்காக கர்த்தர் பிரித்தெடுக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட 12 கோத்திரத்தாரில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்துக்கு எந்த சுதந்திரம் கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் அந்தந்த சுதந்திரங்கள் உண்டு, காணியாட்சி உண்டு, பல காரியங்கள் உண்டு. ஆனால் லேவியராகிய அந்த ஆசாரியர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அந்த லேவியருக்கு யார் சுதந்திரம்? கர்த்தரே சுதந்திரம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் விசுவாசத்தில் ஜீவிக்கிறோம். எங்களுக்கு என்று எங்கள் பேரில் எதுவுமே
வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்திலே ஜீவிக்கிறோம். கர்த்தர் வந்தால் கை விரிச்சு சந்தோஷமாக போகணும். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஆண்டு ஒரு விசேஷித்த ஆண்டாக இருக்க போகிறது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளும் என்றால், தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது வார்த்தை என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் வெளிப்படும் போது விசுவாசத்தை காண்பாரோ காணணும் என்பதற்காகத்தான் நாம் விசுவாசத்தில் நல்ல போராடி கொண்டு இருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை சீயோனை சேர்ந்த ஜனமாக வைச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. போய் இங்கே வந்து சேர்ந்துட்டுனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதோ இங்கே வந்து தப்பி இங்கே வந்துட்டுனே நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பில் விசேஷித்த ஒரு இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்த வாலிப சகோதரனுடைய அவருடைய எதிர்காலத்தில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்கள் இந்த சபையில் கல்வி கற்றதுனால, ஞாயிறு பள்ளி கற்றதுனால, இந்த சபையில் இருந்ததுனால தான் கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கிருஷ்ணமூர்த்தி எழுந்து சொல்லச்சுன்னா சொல்வார், எவ்வளோ சிறுமியான எளிமையான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம கிமுன்னு சொல்லுவோம். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? மேன்மையாக நடத்துகிறார். ஒவ்வொரு பேரை சொல்லலாம், நேரம் இல்லை. ஆகவே நாம் சீயோனை சேர்ந்த ஜனமாய் இருக்கிறோம். அவங்க எங்கே வாசம் பண்ணுறாங்க? நீங்களும் வயசு சொல்லுங்கள். எருசலேமிலே நீங்களாம் இருங்க. எருசலேமிலே அல்லேலூயா. வாசமாக இருப்பது என்றால் வாசனை இல்லை, அங்கே தங்கி இருப்பாங்க. பிரியமானவர்களே, இங்கே நான் பார்க்க சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால்தான் ஊரில் ஒரு வம்சத்து 2 பேருமா அங்குமாக பிரித்து கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு? சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டுள்ளே கர்த்தர் அனுதினமும் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் சொல்கிறபடி 46, 47 வசனங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நிறைய காரியத்தை நாம் பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்ட உடனே ஏதோ ஒரு அற்புதம் நடந்த உடனே, ஏதோ ஒரு வியாதி சுகமான உடனே, ஏதோ கொஞ்சம் வசனம் தெரிந்த உடனே அவங்க சபையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்படின்னப்பட்ட சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிப்பட்ட ஊழியங்களும் தொடர்ந்து நிலைத்திருக்கவும் முடியாது. ஆகவே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு சேர்த்தார். இந்த சபை தான் எருசலேம். அல்லேலூயா. சபையாகிய எருசலேமுக்குள்ளே நாம் வர வேண்டும், எருசலேமில் வாசமாய் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் நாம் புதிய எருசலேமுக்காக என்ன செய்கிறோம்? ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலர் இந்த சபைக்கு, இந்த எருசலேமுக்கு அந்நியராக தூரமானவர்களாக விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டான வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கி அந்த எச்சரிப்பான தீர்க்கதரிசன வசனத்தை நம்ம கேட்டோம். அவருடைய பயந்து அவருடைய வழியில் நடந்து அவருக்கு பிரியமாக இருப்போம் என்றால்தான் தேவ நோக்கம் நமக்குள்ளே பூரணமாக நிறைவேறும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட சிலர் எருசலேமை விட்டு தூரமாக போகிறதை நாம் பார்க்க முடியும். தாவீதுக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. கஷ்டத்தில், பாடுகளில், பலவீனத்தில் அவங்க தாவீது பட்ட சோதனை நேரத்திலெல்லாம் சில ஆலோசனை கொடுப்பதற்கு, உதவி செய்வதற்கு, பொருளாதாரத்தில் அவங்க உதவி செய்வதற்கு சிலர் இருந்தாங்க. தன்னுடைய குமாரனாகிய அப்சலோம்னாலே துரத்தப்பட்டு அவன் காடுகளில் அலைந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு உதவி செய்ய அநேகர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவன் தான் பரிசேலா என்பவன். தாவீது திரும்பமாக ராஜாங்கத்துக்கு, ராஜரீகத்துக்கு வரும்போது சீமேயி மற்றும் பரிசேலா இது எல்லாருமே வந்து அவங்கள முதலாவது வரவேற்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போது பரிசேலாவை பார்த்து தாவீது சொல்லுகிறார், 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். நீ என்னோடு கூட கடந்து வா,
எருசலேமிலே என்னோடு கூட உன்னை வைத்து நான் என்ன செய்வேன், பராமரிப்பேன் என்று சொன்னபோது பர்சிலா ராஜாவை பார்த்து நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். ஆமென். இப்படி சாக்கு போக்கு சொல்லி, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி, எனக்கு வயது 80 ஆயிடுச்சு, இனி எனக்கு நன்மை என்னதென்றோ தீமை என்னதென்றோ நல்ல காரியம் தெரியாது, ஆகவே ராஜாவே நான் எருசலேமுக்குள்ளே வரவில்லை என்று சொல்லி அவன் சாக்கு போக்கு சொல்லி அவன் நழி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் சபைக்கு வாருங்கள், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருங்கள், ஜெபத்துக்கு வாருங்கள், கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க சொல்ல 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 எல்லாருக்குள்ள இது எந்த வகையில் செயல்படுவது தெரியல. ஆண்டவர் நம்ம உணர்த்தும் போது, எச்சரிக்கும் போது அதுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், அப்படி இல்லை என்றால் எருசலேமின் ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம், இழந்து போகக்கூடியதாக இருக்கும். பரிசிலா அவன் சொன்ன, நான் 80 வயதாக இருக்கிறேன், நான் என்னுடைய ஜனத்தாரிடத்தில் போய் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவன் சாக்கு போக்கு சொல்லி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய சபைக்கு, ஊழியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதை நாம் செய்ய முன் வருகிறோமோ அதை கர்த்தர் நிச்சயமாய் கனம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசித்த அந்த வசனத்தில் எருசலேமுக்குள்ளே அவன் வரவில்லை. தாவீது சொன்னார், நீ என்னோடு கூட எருசலேமுக்கு வா, நான் உன்னை என்ன செய்வேன், பராமரிப்பேன். இது வரைக்கும் எனக்கு உதவி செய்தாய், இனி எருசலேமுக்குள்ளே வா, உன்னை நான் எனக்கு முன்னே வைத்து உன்னை ராஜரீகமான போஜனம் கொடுத்து பராமரிப்பேன்னு சொன்னான். ஆனால் அதற்கு அவன் தகுதி இல்லாமல் போனதை பார்க்கிறோம். இன்றைக்கும் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஊழியர்களுக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எருசலேம் ஆகிய தேவனுடைய சபைக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நாமே நிதானித்து பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36வது வசனத்தில் சீமேயி என்பவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய தவறுதல் நிமித்தமாக ராஜா அவனுக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்து, நீ எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலேயே ஒரு வீட்டை கட்டி அங்கே நீ குடியிருக்கணும், நீ வெளியே போனால் உனக்கு என்ன சாவு தான், வெளியே போனால் உனக்கு சாவு தான். படிங்களேன், 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பின்பு ராஜா சீமேயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி, எருசலேமில் ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி தாவீதை ரொம்ப தூஷித்த ஒரு மனுஷன், வேலையாளின் மனுஷனே தொலைந்து போன்னு சொல்லி மண்ணை எடுத்து தூஷித்து அப்படி செய்தவன். அப்போ அந்த நேரத்தில் கூட தாவீது அவனுக்கு கோவப்படலை, தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கான்னு சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பின்னாட்களில் ராஜா திரும்ப ராஜரீகத்துக்கு வரும்போது முதல்ல வந்து நிற்கிறான். அப்போ தான் சொன்னார், நீ எருசலேமில் ஒரு வீட்டை கட்டி எருசலேம் வீட்டு எங்கும் போகாமல் இரு, நீ எருசலேம் வீட்டு என்றைக்கு போகிறாயோ அன்றைக்கு நீ சாகவே சாவாய். பட் 44ஆம் வசனம் படிங்க. பின்னும் ராஜா சீமேயை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் என் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய், ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். 41 முதலே வாசிக்கும் போது அவன் அங்கே கொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 41 முதல் 44ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சீயோனை சேர்ந்த ஜனமாக மாத்திரமல்ல, எருசலேமிலே வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. 128ஆம் சங்கீதம் நமக்கு தெரியும். அங்கே சீயோனிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து எருசலேமின் வாழ்வையும் தருகிறார். 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ மட்டுமல்ல, பின் சந்ததி பாருங்க. 6ஆம் வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் பாருங்க. தேவ சமாதானம் உள்ளங்களை இல்லங்களை ஆளுகை செய்யக்கூடியதான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் எருசலேமுக்குள்ள நாம் வாசமாக இருக்க வேண்டும், அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவாங்க, சியோன் என்பது சிகரம், எருசலேம் என்பது நகரம். நரகம் அல்ல. சியோன் சிகரம், எருசலேம்
நகரம். சென்னை சிட்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் உயரமாக இருக்கிறது போல். அல்லேலூயா. ஆமாம், ஊட்டிக்கு போனீங்கன்னா உதகமண்ட், அதுதான் சிகரம், பீக். அது உயரமான இடம், சிகரம். அது கீழே குன்னூர், கேத்தி, மற்ற எல்லாமே நகரமாக இருக்கிறது, கோத்தகிரி எல்லாமே. ஆகவே பிரியமானவர்களே, சியோன் சிகரம், எருசலேம் நகரம். அந்த சிகரத்துக்குள்ளே கொண்டு போவதுக்காக நகரத்துக்குள்ளே இப்போ நம்ம அழைச்சி வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன தேவை என்று சொன்னால், எருசலேமுக்குள்ளே வந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே தங்கி இருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு, உறுதியாக இருப்பதற்கு, அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் ஆலோசனையின்படி நடப்பதற்கு நமக்கு பலன் தேவை. ஆகவே தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 வாசிக்கிறோம், நீ எருசலேமை விட்டு போகக்கூடாது. படிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபை என்று சொன்னாலும் எத்தனை பேர் ஆவியில நிறைந்து ஜெபிக்கக்கூடிய, அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறது என்பது நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. போதாது பிரியமானவர்களே, எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் உன்னதத்திலிருந்து என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் பலனை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆம், தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்தபோது அவருக்கு நியாயப்பிரமாணங்கள், நியமங்கள், கட்டளைகள், சட்டத்திட்டங்களை கர்த்தர் கொடுத்தது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். ஆமேன். சகல சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சகல சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கேற்ற பலனை, கிருபையை நமக்கு தருவார். அல்லேலூயா. முந்தின வாழ்க்கை, முந்தின ஜீவியம் மறைந்து போகும். பின் உள்ள ஒரு முன்னேற்றமான பாதையை கர்த்தர் தருவார். ரோமர் நிருபத்தில் இப்பொழுது அப்பொழுது இப்பொழுது அப்பொழுது என்று காரியத்தை நான் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். முன்னே பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே, உபதேச சட்டத்திட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது, சரி, அப்பொழுது வேற, முன்னே, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியத்தினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, முடிவோ நித்திய ஜீவன். ஆயத்தனை சொல்லுகிறேன், முடிவோ நித்திய ஜீவன். முன்னே நம்முள்ள வாழ்க்கை வேற. இப்போ கர்த்தர் நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? எருசலேம் ஆகிய சபைக்குள்ளே கொண்டு வந்து நாம் அவருக்குள்ளே பலனடைந்து வளர அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் முடிவோ நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாகத்தான் அப்போஸ்தலர் காலங்களில் சபை நடந்து பெருகினதாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது. அல்லேலூயா. அப்போ அந்த பெருக்கமான ஒரு நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியான நமக்கு ஒத்தாசையாய் பலனை
கொடுக்கிறார். ஆகவே நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கல் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே சியோனே சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யார் இந்த எருசலேமுக்கு புறம்பா இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க என்கிறத வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அந்த லிஸ்ட்ல நாம் வந்து சேரக்கூடாது, புறம்பே இருப்பாங்க. 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆகவே நாம் எருசலேமிலே வாசமாக இருக்க வேண்டும் ஒழிய எருசலேமை விட்டு வெளியே புறம்பே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. இந்த சீமையை குறித்து நீங்கள் படிச்சீங்கன்னா, அவனுடைய கழுதை காணாமல் போனபோது ராஜாவுக்கு தெரியாமலேயே பிரமாணத்தை மீறி வேலைக்காரரோடு சேர்ந்து அதை போய் எருசலேமை விட்டு வெளியே போயிட்டு வந்தான். கேள்விப்பட்ட பிற்பாடு ராஜா அவனை கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, சியோனை சேர்ந்த ஜனம் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். பூரண வடிவுள்ள சியோனிலே பாரினில் ஜெயம் கொண்ட பரிசுத்தரே, ஆர்ப்பரிப்போடு கீதங்கள் பாட ஆனந்தம் பொங்கிடுமே. ஆர்ப்பரிப்போடு கீதங்கள் பாட ஆனந்தம் பொங்கிடுமே. சியோன் சியோன் சிகரம், சியோன் தூய்மையின் சிகரம், எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்றும் வாழவே. எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்றும் வாழவே. அல்லேலூயா. கடைசியில் நிறைய பாடலாம். சியோன் சிகரம், எருசலேம் நகரம். ஆகவே சியோன் சிகரம், சியோன் தூய்மையின் சிகரம், எருசலேம் பரம நகரம் ஏகுவோம் என்றென்றும் வாழவே என்று சொல்லி சியோனை சேர்ந்த ஜனம் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். அடுத்த அந்த வசனத்தில் பார்க்கிறோம், இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. அழுதெல்லாம் போச்சு, கண்ணீரெல்லாம் கத்தை தொடச்சு நம்ம ஆண்டு பெணிச்சிருக்கிறார். இனிமேல் நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டுகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, பல சூழ்நிலைகளில் நாம் எத்தனையோ காரியத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தோம். ஆமேன். முன்னுமே நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலையில் 50 நாள் அழுத பிற்பாடு தான் கண்ணடியே போட்டது. 50 நாள் ஒரு அழுகை வந்தது. அதுக்கப்புறம் ஆண்டு ஒரு புதிய பாதையிலே கர்த்தர் கொண்டு வந்து மேன்மையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன். இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டா என்று சொல்கிறார். உங்களுக்கு எப்படி? இன்னும் அழுவணுமா? இன்னும் அழுதுகிட்டே இருக்க போறீங்களா? ஆண்டு சொல்றாரு, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், நீ அழாதே என்று சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. அன்றைக்கு பெயர்செபா வனாந்திரத்தில் தன் பிள்ளையை தூரத்தில் கிடத்தி விட்டு அங்கே ஆகார் என்ன செய்தான்? அழுது கொண்டு இருக்கிறாள். ஆமேன். இந்த வனாந்திரத்திலே கூட ஆகாருடைய அழுகையின் குரலை கர்த்தர் கேட்டு அங்கே செயல்படுகிறதை ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பெயர்செபா வனாந்திரத்தில் ஆகார் அலைந்து திரிந்து தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அழுகிறாள். சத்தமிட்டு அழுகிறாள். படிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து, சரி 20வது வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆமென். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து, சரி அது முடிவை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அங்கே தண்ணீர் கிடைத்தது.
அந்த பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்து ஜீவனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பெயர்செபா வனாந்திரத்தில் ஆகார் அழிந்து திரிந்து தன் பிள்ளைக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். கண்ணீரை கண்டார், அழுகையின் குரலை கேட்டார். உடனடியாக செயல்படுவதை நாம் பார்க்க கர்த்தர் அந்த பிள்ளையுடனே கூட இருந்தார். ஆமேன். ஆகவே உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் இனி அழுது கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய கருத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. ஆமேன். ஒரு பரிசுத்தான் இப்படி சொன்னார், நீ தந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீ தான் அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறீர், நீ தான் அந்த பிள்ளைகளை சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும். ஆமேன். நம்முடைய ஞானம் அறிவு குறைவுள்ளது. ஆனால் கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளைகளே கர்த்தர் ஞானவான்களாக, அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக, மேன்மையாய் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு அவர்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி நம்ம அப்படியே பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. சிலர் அப்படி தான் ஊழியக்காரர் சொல்லுவோம், என்னுடைய ஆத்மான்னு சொல்லி ஓடி ஓடி பார்ப்போம். நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்து கொண்டால் போதும். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் தந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்காக இனி நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் வனாந்திரத்திலே கூட கர்த்தர் சத்தத்தை கேட்டு ஆளுடைய கண்ணீருக்கு அழுகுரலை கேட்டு இறங்கினது போல கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். இந்த ஆண்டில் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன். இனி நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அண்ணால் அப்படித்தானே, அண்ணாளுடைய வாழ்க்கையில் அப்படி தான். பிள்ளைகளையே என்ற ஏக்கம், எதிர்பார்ப்பு, சக்களத்தின் மூலமாக உண்டான அவமானம், பிரச்சனைகள், அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் கண்ணீரோடு அழுது என்ன செய்தா? 1 சாமுவேல் 1:11. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஆமென் உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். சரி, இவ்விதமாக அந்த பகுதியில் பார்க்கிறோம். 10-11 வசனங்கள். மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுடைய கரத்தில் உன்னை முழுவதுமாக 100க்கு 100 அர்ப்பணித்து விட்டாய் என்றால் கர்த்தர் பொறுப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை குறித்த காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். பிள்ளைகளுக்கு தேவையானது கர்த்தரே சந்திப்பார். அல்லேலூயா. நாம் பிரயாசப்படுகிறதை விட நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாம் அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அங்கே அந்த அன்னாளுக்கு எவ்வளவு போராட்டம் பாருங்க. 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் துக்கப்படுத்தும்படியாக மிகவும் விசனப்படுத்தக்கூடிய சிலர் இருப்பாங்க. ஆனால் அதை குறித்து கவலைப்படாதபடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் அன்னாளின் அழுகுரலை கேட்டு அருமையான ஒரு ஆண் மகனை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவளுக்கு இருந்த அந்த குறை நீக்கப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது, அவமானம் நீக்கப்பட்டது. ஆகவேதான் 126வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 126ஆம் சங்கீதம் 5-6வது வசனத்தை வாசிக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்க. அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். அல்லேலூயா. ஆகவே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இனி குறைகள் நீங்கும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. பழைய ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நேசமே எழுந்து இயேசு ராஜனை அழைத்து வாவே, நேசமே எழுந்து இயேசு ராஜனை அழைத்து வாவே, எத்தனையோ குறை உண்டு அத்தனையும் நீ போய் சொல்லி சித்திர கணவனாரை சீக்கிரம் அழைத்து வாவே, சித்திர கணவனாரை
சீக்கிரம் அழைத்து வாவே, நேசமே எழுந்து இயேசு ராஜனை அழைத்து வாவே. எத்தனையோ குறைகள் இருக்கலாம், எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய குறைகளை போக்கி கரைகளை நீக்கி நம்மை பாதுகாக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அன்னாருடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார். ஆகாருடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டு அந்த கண்ணீரை துடைத்து கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். பர்சனலாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய குடும்பங்களில் நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிறகு நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருந்த நேரம், அப்பொழுது அவன் ராஜாவுக்கு முன்பாக அவன் பாண்ட பாத்திரக்காரனாக இருக்கிறான். அந்த நாட்களில் எருசலேமிலிருந்து, அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த சிலரிடத்தில் போய் என் சகோதரர்கள், என்னுடைய தேசம், ஆலயம் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கிறதை நாம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். என் சகோதரர்கள் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வார்த்தையெல்லாம் அவன் கேட்டபோது, நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. சரி, இவ்விதமாக தேவ ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்த நேரங்களில் பட்ட துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் மாத்திரமல்ல, ஆலயம் இடிக்கப்பட்டது, வாசல்கள் இடிக்கப்பட்டது, மதில்கள் இடிக்கப்பட்டது என்றெல்லாம் அதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நெகேமியா கண்ணீரோட முறையிட்டு அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. மதில்கள், வாசல்கள் என்பது எல்லாமே அது ரட்சிப்பை குறிக்கிறது. ரட்சிப்பையே இழந்து போகக்கூடிய, கர்த்தரை துதிக்கக்கூடிய, மனதே மாறி போகக்கூடிய பல காரியங்கள் அதெல்லாம் இடிக்கப்பட்டு போயிருக்கிறது. ஒரு இடத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 11 அஸ்திபாரமே நிர்மூலமானால் நீதிமான் என்ன செய்வான்? அதுபோல தான் கர்த்தரை துதிப்பதற்கு ஆட்கள் இல்லை, கர்த்தருக்காக எழுந்து நின்று போராடி காரியங்களை செய்வதற்கு தைரியமான ஆட்கள் இல்லை என்கிற வேதனை. மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நெகேமியா அழுது கண்ணீரோடு போராடினான். அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய கண்களில் நெகேமியாவுக்கு தயவு கிடைத்து வேண்டியதெல்லாம் அவனுக்கு கொடுத்து அனுப்பி பாதுகாப்பை கொடுத்து மதில்கள் கட்டப்படுகிற, வாசல்கள் கட்டப்படுகிற அந்த சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். எல்லாரையும் பார்த்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், சபைக்குள்ளே தேவ ஜனங்களுக்குள்ளே யாருக்கெல்லாம் ரட்சிப்பையே இல்லாவிட்டால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிந்து போன நிலைமரத்தில் இருக்கிறதோ, நீங்கள் எழுந்து ஆண்டவருக்காக செயல்படுங்கள் என்றால் தேவ நோக்கம் உங்களுக்குள்ளே நிறைவேறும். இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் வசனத்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் ராஜாவுடைய கஜானாவிலிருந்து ராஜாவுடைய பொருட்கள் எல்லாம் இப்பொழுது அந்த நெகேமியாவுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால், என் தேவனுடைய கரம் என்மேல் தயவாய் இருந்தபடியினாலே ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எல்லாம் ராஜா கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இடிந்து போன மதில்கள், அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப எழுந்து கட்டுவதற்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம் என்றால் இனி நாம் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. ஏசாயா 25:4 நாம் பார்க்கிறோம். கொடூரமானுடைய சீரல் மதிலையே மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல இருக்கிறதாம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவுப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம்
இல்லை. நெகேமியா அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு அவன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து தேவனுடைய தயவுள்ள கரம் மாத்திரமல்ல, ராஜாவுடைய கண்களும் தயவு கிடைத்து அந்த வேலையை 52 நாட்களுக்குள்ளாக செய்து முடித்ததாக வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை எழுந்து கட்டுவோம். இனியுள்ள காலங்கள் ரொம்ப கொடுமையான காலமாக இருந்தாலும் நாம் கர்த்தரோடு இருந்தால் நாம் கட்டப்பட்டு உறுதிப்பட்டு நாம் கர்த்தருக்குள்ளே செல்ல கர்த்தரை ஆயத்தப்படுத்துவார். ஆமேன். அல்லேலூயா. வியாதிப்பட்டிருந்த ஒரு ராஜாவை குறித்து நாம் எசேக்கியேலில் படிக்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் இருக்கிறார். பாருங்க 1ஆம் வசனத்திலிருந்து. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தரே சொல்லுகிறார், இனி நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, அந்த நேரத்தில் எசேக்கியா செய்த காரியத்தை பாருங்கள். அவன் தன்னுடைய முகத்தை சுவருக்கு நேராக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு நேரம் நீங்க சாக போறீங்கன்னு யாரோ சொன்னா நீங்க பரவாயில்ல எப்போ வரும் என்று நினைச்சிட்டு இருப்பீங்களா? சில தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக சொல்லுவாங்க. அது ஆசைன்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ கஷ்டம். அதுபோல் எசேக்கியா ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்கிறார், நாளை உன்னுடைய நாட்கள் முடிவடைந்து விட்டது, நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்றெல்லாம் சொன்ன மாத்திரத்தில் உடனே எசேக்கியா தன் சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிட்டு அழுது மிகவும் அழுகிறான். அல்லேலூயா. அவன் அழு குரலை கர்த்தர் கேட்டாரா? கண்ணீரை துடைத்தாரா? விடுதலை கொடுத்தாரா? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரா? அல்லேலூயா. அங்கு உடனே தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை திருப்பி அனுப்புகிறார். திருப்பி அனுப்பி உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். சரி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அது மட்டுமல்ல, இந்த நகரத்துக்கும் நான் என்ன செய்வேன்? ஆதரவாக இருப்பேன். படிங்க 4ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீர் திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா. இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் இந்த தேசத்துக்கு நாம் நன்மை செய்யணும், ஆதரவாக இருக்க நாம் நம்முடைய ஜீவிக்கணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே எசேக்கியாவுடைய அழு குரலை கேட்டார், மிகவும் அழுதான். ஆண்டவருடைய ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்தது போல பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வல்லவராக இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா பாருங்க. நீ அழுது கொண்டிராய், அதுக்கப்புறம் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி கேட்ட உடனே உடனடியா பதில் கொடுக்கிறார். ஆமேன். எந்த காலதாமதம் இல்லாம ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இனி நீ அழுது கொண்டிராய், இனி கொடுமை உன் தேசத்திலும் நாசம் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளும் வருவதில்லை. ஏசாயா 60வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும்
அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் உன் சொல்லுவாய். வாசல்களை துதியம் என்று சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். சிலருக்கு திரும்ப முடியல, பரவாயில்ல, நேரம் என்னை பார்த்தே சொல்றாங்க, உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போன்னு சொல்லிட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமா, உன் துக்க நாட்கள் முடிந்து, இனி நீ அழுது கொண்டிராய். ஆகவே இப்போ நான் உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியையும் பின்மாறியையும் பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தமான தேவனுடைய சபைக்காக சியோனே சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தரை மையப்படுத்துவோம். அதே பாடல், பூரண வடிவுள்ள சியோனிலே, பூரண வடிவுள்ள சியோனிலே பாரினில் பெயங்கொண்ட பரிசுத்தரே, ஆர்ப்பரிப்போடு கீதங்கள் பாடு ஆனந்தம் பொங்கிடுமே. ஆர்ப்பரிப்போடு கீதங்கள் பாடு ஆனந்தம் பொங்கிடுமே. சீயோன் சீயோன் சிகரம், சீயோன் தூய்மையின் சிகரம், எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்றும் வாழவே. எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்றும் வாழவே. கற்புள்ள கன்னிகை கரையற்றவள், கருத்துடன் ஆட்டுக்குட்டியானவரை, மகிழ்வுடன் நித்தம் பெண் சென்றதாலே மகிழ்வனோடாட்சி செய்வான். மகிழ்வுடன் நித்தம் பெண் சென்றதாலே மகிழ்வனோடாட்சி செய்வான். சீயோன் சீயோன் சிகரம், சீயோன் தூய்மையின் சிகரம், எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்று வாழவே. எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்று வாழவே. நகரத்தின் மூளைகள் மகிமனித்து நானிலமெங்கும் அவரோடு விட்டுவே. சீயோனை பணிந்து தேவாதி தேவன் சீக்கிரம் வெளிப்படுவார். சீயோனை பணிந்து தேவாதி தேவன் சீக்கிரம் வெளிப்படுவார். சீயோன் சீயோன் சிகரம், சீயோன் தூய்மையின் சிகரம், எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்று வாழவே. எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்று வாழவே. எருசலேம் பரமநகரம்
என்றென்று வாழவே எருசலேம் பரமநகரம் ஏகுவோம் என்றென்று வாழவே. சியோனை சேர்ந்த ஜனம் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கூப்பிடின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உடனடியாக பதிலை கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ஓய்வு நாளிலே கர்த்தாவே நாங்கள் உடைய சமூகத்தில் கூடி வந்து இந்த காலை நேரம் முதல் இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க ஆண்டவரை எங்களை ஆண்டவரை உமது சொந்த ஜனமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே ராஜா. இவ்விதமான சீரை பெற்ற வேறே ஜனம் ஆண்டவரே இந்த பூமியிலே இல்லை கத்தாவே. எங்களோடு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை கத்தாவே ராஜா. ஆனாலும் ஆண்டவரே இந்த மகா பெரிதான ஸ்லாக்கியத்தை உம்முடைய சொந்த ஜனம் என்று எங்களை அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறபடியினாலே அந்த சீயோன் சிகரத்துக்குள்ளே அந்த எருசலேம் நகரத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கத்தாவே. அந்த எருசலேமை விட்டு நாங்கள் ஆண்டவரை கடந்து வெளியே போய்விடாதபடிக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி ராஜா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளை தந்து எங்களை பிழைக்க வைத்து கொண்டே இருக்கிற அந்த வார்த்தைகளை நம்பி நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவே ராஜா உம்முடைய வார்த்தையினாலே பிழைத்து அந்த சியோன் சிகரத்துக்குள்ளே அந்த எருசலேம் நகரத்துக்குள்ளே நித்திய நித்தியமாய் நாங்கள் வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே ராஜா, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எந்த காரியங்களிலே கர்த்தாவே நாங்கள் கண்ணீர் சிந்தினோமோ அந்த கண்ணீரை எல்லாம் நீங்கள் கணக்கில் வைத்திருக்கிறீங்க. மனம் கசந்து அழுது சத்தமிட்டு அழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு அழுத உம்முடைய ஜனத்தின் கண்ணீரை கர்த்தர் நீர் நீக்கி கர்த்தாவே இந்த ஆண்டிலே ஒரு புதிய பெலன், ஒரு புதிய கிருபைகள், ஒரு புதிய ஆண்டவரே ஆசீர்வாதம், கண்ணீருக்கான பிரதி பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் நீங்க மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் கூப்பிடுகிற உடனே எங்கள் மேல் மனதுருகி நாங்கள் ஆண்டவரை கூப்பிடுகிறதுக்கு முன்னமே எங்களுக்கு பதில் தருகிற கர்த்தர் நீரப்பா. நாங்கள் பேசும்போதே எங்களுக்கு கேட்க எங்களுடைய எல்லா காரியங்களையும் கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற ஒரே தெய்வம் நீங்க மட்டும்தான் ராஜா. கர்த்தர் இறங்கி ஆண்டவரே கொடுமையானவர்களுடைய ஆண்டவரே ராஜா சீரல் பதிலை போல மோதி அடித்தாலும் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை நீங்க மட்டும்தான் ராஜா. ஏழைகளாகிய எங்களுக்கு பெலன் நீர், எளியவர்களாகிய எங்களுக்கு திடன் நீர் ஆண்டவரே ராஜா. பெருவெள்ளத்துக்கு தப்பும் எங்கள் அரண் நீர் ஆண்டவரே. ஆமேன். வெயிலுக்கு எங்களை ஆண்டவரே தீ கொளுத்துகிற வெயிலுக்கு, எங்கள் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிற வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலான தேவன் நீர் ஆண்டவரே. நிழலாய் எங்களோடு இருந்து கர்த்தர் எங்களை ஆண்டவரை இம்மட்டும் ஆதரித்தவர், இனிமேலும் ஆதரித்து வருவீராக கர்த்தாவே ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற நல்ல மேய்ப்பரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிற உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் இந்த ஆராதனையில எங்கள் ஆண்டவரை விசுவாச குடும்பத்தார் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு சபை கூடுகளிலும் எங்க தாவே நாங்கள் பங்கு பெற எங்களை ஆண்டவரே ராஜா அர்ப்பணிக்க எங்களுடைய இருதயத்தில் ஒரு நல்ல ஏவுதலை தாரும். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு எந்த நேரத்திலும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க உதவி செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவு வேணும் நாங்கள் சிறுகணும், நீங்க மாத்திரம் தான் பெருகணும் ராஜா. ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.